என்ன பண்ற? நான் பேர்ட்ஸுக்கு சாப்பிட லஞ்ச் இன்னைக்கு டின்னர் டைம். இது யாரு? இது கேண்டி சக். அது பேரு ஃப்ளாரி அண்ட் ஃப்ளாரி. அதுக்கு ஃபீவரா இருக்கு பாவம். யாருக்கு? ஃப்ளாரிக்கு. இந்த இந்த ஃப்ளாரிக்கு ஃபீவரா இருக்கா? ஆமா. சாப்பிடு ஃப்ளாரி, சாப்பிடு. நல்லது, ஃபீவருக்கு நல்லது. ஃபீவர் அப்புறம் சரியாகும். ஓ சாரி சக் தெரியாம பண்றேன். நீங்களும் சாப்பிடுவாங்க. சாரி சக் தெரியாம பண்றேன். ஹே ஆல், ஸோ இன்னைக்கு ஹோம் ஸ்கூலர் பிளாக்ல வந்து இஷ்வா மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். பேசிக் மேக்ஸ் வந்து நான் பெருசாக அவனுக்கு இன்புட் கொடுக்கல. ஹோம் ஸ்கூலிங் அப்படின்றதுலாம் அவன் மேக்ஸ் நம்பர்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்றதுனால நானும் பெருசாக அவனை புஷ் பண்ணவே இல்லை. பட் இப்போ வந்து ஒரு எக்ஸாம் போறான் அப்படின்றப்போ என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறான் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அது வந்துடும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப புஷ் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நம்ம வந்து NIOS உடைய 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் டேபிள்ஸ் இருக்கு. ஜியோமெட்ரி எடுத்தோம் அப்படின்னா ப்ரொடெக்டர் வச்சு மார்க் பண்றது, காம்பஸ் மார்க்கிங், அதுக்கப்புறம் லென்த் வித் மார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லலாம், டெசிமல்ஸ் இருக்கு. வேற பேசிக் தான். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பேசிக்கான மேக்ஸோடைய பேசிக் 5th ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்கணுமோ அதுவே கொஞ்சம் ஈஸி மெத்தட்ல பசங்களுக்கு இருக்கு. ஸோ நாங்க உண்மையா சொல்ல போனோம்னா இவனை என்ரோல் பண்ணதே வந்து லாஸ்ட் ஜூலைல தான். ஜூலைக்கு அப்புறம் தான் நான் என்ரோலே பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஸோ இப்போ ஜான்வரி, இந்த 6 months தான் என்னோட டைமே இருக்கு. இவனுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா போர்ஷன் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாதுதான். ஸோ அவங்க டியூட்டர் வந்து அவனுக்கு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிவிஷன்ல அவன் என்ன படிச்சிருக்கானோ, ஆல்ரெடி என்ன கவர் பண்ணியிருக்கானோ நாங்கள் அதை மட்டும் தான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேற எதுவுமே பண்ணல. ஸோ வந்துட்டு நிறைய மெயில வந்து நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சேலஞ்சஸ் இருக்கும் இல்ல, நான் அப்படியே ரொம்ப ஃப்ரீயா வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ வந்து இவனுக்கு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் போறான். ஒரு கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஒரு ஸ்கூல் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவனை வந்து என்னமா படிச்சிட்டியா, ஓகே, ஸோ வெயிட் பண்ணு, இங்க வா, உனக்கு மேக்ஸ் எப்படி இருக்கு சொல்லு. ஸோ மேக்ஸ்னாலே காலையில எந்திரிச்சிட்டு இன்னைக்கு மேக்ஸ் படிக்கணுமா அப்படி கேட்டான். ஆமா இஷ்வா படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஞாபகமே வச்சுக்க முடியலையே அப்படி சொன்னான். அப்படிதானே சொன்னேன்? என்ன சொன்ன, சத்தமா சொல்லு. ஆமா, எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படி சொன்னா. நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே இஷ்வா, கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம், நான் வேற வேற மெத்தட்ல உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொன்னேன். ஏன்னா மத்தெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் ஆயிட்டான். அவனுக்கு மேக்ஸ் அப்படின்றப்போ கொஞ்சம் வந்து அதுல ஞாபகம் இல்லை, நம்பர்ஸ் மறந்துடுது அப்படின்னு சொல்றான். பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே நம்மளுக்கு இருக்குதானே செய்யும். ஒரு சிலர்ல பாசிட்டிவா இருக்காங்கன்னா ஒரு சிலர்ல நெகட்டிவா இருப்பாங்க. ஸோ காலையில அவனை வந்து என்கரேஜ் பண்ணோம். இட்ஸ் ஓகே இஷ்வா, நோ ப்ராப்ளம், மேக்ஸ் தானே படிச்சிடலாம், மேக்ஸ் ஈஸி, ஜஸ்ட் நம்பர்ஸ், ஓகேவா? ஓகே. ஸோ அப்படிதான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சம்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 5 sums 6 sums அந்த மாதிரி கொடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்று பேசிக் வந்து அவங்க மிஸ் நல்லாவே சொல்லி கொடுத்துறாங்க. அவங்க ஹோம் டியூட்டர் வந்து அவனுக்கு நல்லாவே கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவனால இப்போ கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியுது. டேபிள்ஸ் எல்லாம் கூட கால்குலேட் பண்றான். பட் இட்ஸ் ஓகே, நான் வந்து டேபிள்ஸ் மெமரி பண்ணு அப்படின்னு சொன்னேன். பட் அவ வந்து என்ன பண்றான் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கிறான். ஃபர்ஸ்ட் அப்படிதானே இருக்கும், பட் பரவாயில்ல, கால்குலேட் பண்ணி ஆனாலுமே 10 வரைக்கும் அவன் கால்குலேட் பண்ணி எழுதிடுறான் இல்லையா இஷ்வா? ஸோ இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருந்தேன், அதை பார்த்துட்டேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எழுதுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ எழுதிட்டோம். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா மெயில்ஸ்ல ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த சேலஞ்சஸ் பத்தி. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட் விடல, ஒரு இதுலலாம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அவனுக்கு மேக்ஸிமம் அவனுக்கு இப்போ வரைக்கும் ஸ்டேஜ் ஃபியரோ இல்லை க்ரௌட் ஃபியரோ இருந்தது கிடையாது. மேபி கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்ன்றது அதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். அங்க போனாதான் தெரியும். எக்ஸாம் சென்டர் போன பிறகு ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் அட்டன் பண்ண பிறகுதான் அவனுக்கு ஃபியர்னஸ் இருக்கா இல்லை ஏதாவது இது பண்றானான்னு தெரியும். மற்றபடி
அண்ட் தென் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய இந்த ஞாபகப்படுத்தி பசங்க படிக்கிறது, இது மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு அது ஈஸியா பண்ண முடியும். ஹோம் ஸ்கூலிங் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா பசங்களுக்குமே டிஃபிகல்டிஸ் இருக்கும் படிக்கிறதுல. ஸோ ஹோம் ஸ்கூலிங்ல வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்கில், அவங்களுடைய ரொட்டீனே வேற மாதிரி இருக்கும். தேர் வெரி ஏர்லி மார்னிங் கிட்ஸ். நிறைய நிறைய ஹோம் ஸ்கூலிங் கிட்ஸ் காலையில எந்திரிச்சு படிக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோ மார்னிங் தான், ஏர்லி மார்னிங்லாம் எந்திரிக்கிற வாய்ப்பே கிடையாது. ஸோ ஸ்லோ மார்னிங் எல்லாமே ரொம்ப அப்படி பொறுமையா நிதானமா அப்படி போறதுதான். அதனால நம்ம இவங்களை வந்து ரஷ் பண்ண முடியாது. எனக்கு ரஷ் பண்ற விருப்பமும் இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா படிக்க முடியாது, எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்றது என்னுடைய அட்வைஸ். அவ்வளவுதான். ஸோ ரெகுலர் ஸ்கூல் போற பசங்களுக்குமே நான் அதுதான் சொல்லுவேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. தெரியலன்னா இட்ஸ் ஓகே, அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல, பட் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, ஏன்னா இங்கிலீஷ்ல கூட இவன் லீவ் லெட்டர் எழுதும் போது ஃப்ரம் டு எழுதிட்டு எனக்கு அந்த பேசேஜ் வரலன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இஷ்வா பரவாயில்ல ட்ரை பண்ணு, யூ கேன் டூ இட் அப்படின்றப்போ நம்ம வந்து எடுத்தோன்னே ஏன் இது உனக்கு வரலையா, இதை கூட உன்னால எழுத முடியாதா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க பசங்க. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல எழுதலையா விட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம உங்களுக்கு வேற மெத்தட்ல கைட் பண்ணணும். என்ன அப்படின்னா திருப்பி நம்ம ஏதாவது மெத்தட் மாற்றணும். இப்போ ஒரு பசங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வரல அப்படின்னா ட்ரை அதர் மெத்தட். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நிறைய பசங்க வந்து நல்லா படிப்பாங்க, நீங்க கொஸ்டின் கேட்கும் போது ஆன்சர் சொல்லிடுவாங்க, பட் எழுதும் போது அவங்களால எழுத முடியாது அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அது என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து கொஸ்டினோட சேர்ந்து ஒரு சில பேருக்கு அந்த கொஸ்டினோட சேர்ந்து மெமரி பண்ணா மட்டும்தான் அந்த ஆன்சர் ஞாபகத்துக்கு வரும். இல்லை அப்படின்னா நீங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் டக்குன்னு எழுதிடும். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் அவங்களுக்கு மறந்துருந்தனால அந்த ஹோல் ஆன்சரே அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ எப்பவுமே அது ஞாபகம் இருக்கிற பசங்க ஞாபகம் இல்லாத பசங்க அப்படின்றது மாதிரி இல்லாம எப்பவுமே ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சாங்க அப்படின்னா நீங்க வந்து கொஸ்டின் வித் ஆன்சர் படிக்க சொல்லுங்க. கொஸ்டினையும் அவங்க மெமரைஸ் பண்ணணும், ஆன்சரையும் மெமரைஸ் பண்ணணும். கொஸ்டினையும் மெமரைஸ் அப்படின்றது என் லைஃப்ல நான் சொல்ல மாட்டேன், மனப்பாடங்கிறதே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். they should understand the question and answer. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதுதான் கொஸ்டின்றதையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதுதான் ஆன்சர் அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு தெரியும். அது நிறைய பசங்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. ஹோம் ஸ்கூலர் ஸ்கூலிங் ஆன் ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்குமே அது சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ எப்பவுமே அது பண்ணுங்க. அதே மாதிரி எவ்ரி 3 times 5 times வந்து அதை அவங்க ரீட் பண்ணாலே போதும், மெமரைஸ் பண்ணணும் நீங்க அவசியமே கிடையாது. ரீட் பண்றதுமே வித் த என்ன சொல்றது, அந்த கொஸ்டினுடைய அர்த்தம் புரிஞ்சு அந்த ஆன்சரோட அர்த்தம் புரிஞ்சு ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஒரு 5 times, ஒரு பேசேஜ் ஒரு சென்டென்ஸ் ஒரு எஸ்ஸே ஒரு 5 times வித் த எக்ஸ்பிளனேஷன் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணாலே அது கண்டிப்பா மெமரிக்கு போகும், சும்மா ரீட் பண்ணாம. இதெல்லாம் பேசிக்கா நான் ஃபாலோ பண்ற மெத்தட் தான். ஸோ மற்ற சப்ஜெக்ட்லாம் எங்களுக்கு டக்குன்னு போயிடுச்சு, மேக்ஸ் கொஞ்சம் அப்படியே இழுத்து போயிட்டு இருக்கு, பட் we are doing good அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பேடா இல்ல, ஆவரேஜாலாம் இல்ல, மற்றதை கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்றது தான். நம்மளுக்கு பாசிட்டிவ் மட்டுமே கிடையாது, நெகட்டிவ்ஸும் we need to face it அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எங்களுக்கு டைம் இருக்கு, அதை ஒரு புஷ் இல்லாம ஒரு ரஷ் இல்லாம நாங்க போயிட்டு இருக்கோம். இன்னும் வந்து எக்ஸாம்க்கு ஒரு மோர் தேன் ஒரு 10 to 15 days தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நாங்க நல்லா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என்ன ஈஸ்வா? சாரி, அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் படிச்சுட்டு இருக்கான், கவுண்ட் பண்ணி. சாரி ஈஸ்வா. ஓகே, ஸோ இந்த vlog உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் ஆன்சர் vlog இன்னும் நான் பண்ணல, சீக்கிரமா நான் கண்டிப்பா பண்றேன்.